ஏன் பாப்பா என்னை வந்து ஆட்டுக்கறி தாளிக்கிறதுக்கு இல்லாத என்னை வெயிட் பண்ண வச்சு நானும் வறுத்து வச்சுட்டு எப்படா அக்கட்டு நவருவாங்க பார்த்தா இன்ன வரைக்கும் சாப்பாடு சிக்கன் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அது இன்னும் செய்யறதுக்கு எவ்வளோ லேட் ஆகுமோ நான் சாப்பிடாம இன்னும் பசியோட கொண்டுக்கிறேன். ஒரு அடுப்பியாச்சும் விட்டுருந்தா தானே ஆகு. ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே செஞ்செல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். இப்போல்லாம் இந்த சிக்கனை வறுத்த வேண்டிய சாப்பிட வேண்டியதுக்காக சிக்கனே சாப்பிட்றதில்ல. அதனால சாப்பிட்றதுக்கு மட்டன் செய்கிறதுக்கு லேட் ஆகிடுது. என்ன இப்படி பண்ணிட்டுருக்குறீங்க? நானும் இப்போ தான் போய் தாளிச்சு விட்டு வந்தேன். என்னன்னா சாப்பிட்டுக்கிறீங்கன்னு பார்க்குறேன். எல்லாம் ஒன்றாத்தானே சாப்பிடுவோம். இது என்ன சாப்பிட்டு முடிச்சுட்டுருக்குறீங்க? ஆட்டை போய் பிடிச்சிட்டு வரக்குள்ளேயே எல்லோரும் சாப்பிட்டுக்கிறாங்க வட்டல் போட்டு. சிக்கன் வறுவல் சாப்பிட்டுக்கிறேன். 6வது ஒரு பக்கம் வச்சிருச்சு, சுகாஸ் ஒரு பக்கம் வச்சிருச்சு, எல்லாம் போட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன். ஆமாம், அவங்க சதக்கறி மட்டும் சாப்பிட்டு மற்றதெல்லாம் அப்படியே கிடக்கிறது. என்ன பழக்கமாக ஒன்றும் எலும்பே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. சாப்பிட்டு நம்மளுக்கு உடம்பு வந்துட மாட்டேங்குது. அப்புறம் நீ என்ன பண்ணுறது? அது வேஸ்ட்டு, அக்கட்டையும் போட முடியாது. அத்தனை செலவு வண்டி எடுத்துகிட்டு வந்து சாமி சர்க்கரை பூரா சாப்பிட்டுக்காத. ஆராதனா காரம் புள்ள போட்டு குழந்தை போய் சர்க்கரை வந்துட்டு இருக்குது. அதுக்கு அதிகமாக இருக்குது எனக்கு கட்டாக்கு. இப்போ வந்து சிக்கன் வறுவல் நிறைய பேர் கமெண்ட்ல அக்கா எப்படி செய்யறது சொல்லுங்கன்னு கேட்டே இருக்கீங்க. நானும் மறந்துட்டேன் வீடியோ எடுக்காமே தாளித்து விட்டு. அதுக்கப்புறமா தெளிவாக சொல்லியிருக்கிறேன் எப்படிங்கிறத. அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். பிடிச்சிருந்தா அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எனக்கே உண்மையாலுமே எங்கள் பாப்பா செய்கிறது ரொம்ப நல்லா இருக்குங்க நண்பர்களே. வாசமே இருக்காது. மற்ற பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா இலையிலலாம் கொஞ்சம் இந்த விருந்துக்கெல்லாம் போனோம்னா வச்சோம்னா அப்படி ஒரு சிக்கன் அந்த வாசம் அப்படியே இருக்குதுங்க. இவங்க வந்து 2-3 டைம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவி சுத்தமாக செய்யி நல்லா ஆட்டுக்கறி மாதிரியே இருக்குது. ஆனால் காரம் பயங்கரமாக இருக்கிறனால தான் எனக்கு எல்லாம் இந்த சாப்பிட்டா சேராது, சாப்பிட முடியறது இல்லைங்களேன்னு நான் கொஞ்சமாக ஒரு கரண்டி தட்டத்தில் போட்டு சாப்பிடுவேன். சூப்பர் டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு அந்த காரம் பயங்கரமாக இருக்குமா. ஏன்னா இந்த சிக்கனுக்கெல்லாம் காரம் போட்டால் தான் சாப்பிட முடியும். எங்கே போனாலும் சிக்கன் வறுவல் வந்து சாப்பிட மாட்டாங்க. எனக்கு சிக்கன் பிடிக்கான்னு சொல்லிடுவேன். ஏன்னா எனக்கு பிடிக்கிறதே இல்லை, அது என்னதே இல்லை. வீட்டில் நான் சமைச்சா மட்டும்தான் சாப்பிடுவேன். மற்ற எங்கே போனாலும் சிக்கன் சாப்பிட மாட்டேன். சில்லி கூட சாப்பிடுவேன், இது சாப்பிட மாட்டேன். அப்புறம் அதனாலைங்க நான் எனக்கு முந்தியெல்லாம் சாப்பிட்டு தான் இந்த இளவரசனாலும் செஞ்சானா தட்டத்தில் போட்டு கொடுப்பேன், சாப்பிடுவேன். ஆனால் அவனை ஓரளவு காரம் கம்மியாக தான் போடுவேன். பாப்பா தான் அவங்க தாத்தா மாதிரி பயங்கர காரம் சாப்பிடுவேன் அப்படிங்க. அவங்க தாத்தா அதே மாதிரியே பல வீர்ச்சாட்டிருக்குது. ரொம்ப காரமாக சாப்பிடுது. எனக்கு அவங்க தாத்தாலாம் காரம் சாப்பிட்டே பழக்கமில்ல. ஆனால் இப்போலாம் பயங்கர காரம். நான் உங்கள் தாத்தா ஒரு டைம் இப்படித்தான் மிளகாக்கறி மாதிரி செஞ்சிருந்து போட்டு சாப்பிட்ட ஒரே துண்டுதான் வாயில் வச்சு அப்படியே கண்ணில் தண்ணி கட்டன்னு வருது. என்னன்னே தெரியலிங்க. அப்படி ஒரு காரங்க அலறல எடுத்துருச்சு எனக்கு. அதுலேருந்து அவங்க இவங்கெல்லாம் செஞ்சு எனக்கு கம்முன்னு இருந்துக்கிறது. சாப்பிடாட்டியும் பரவாயில்ல சாமி, சப்பையும் சாப்பிட்டுக்கலாம். இதை வந்து நம்ம மறந்துடுவோன்னு அப்படிங்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேங்க நண்பர்களே. இப்போ தான் வந்து நம்ம வீட்டில் மட்டன் சிக்கன். உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஆமாங்க, முந்தியெல்லாம் பாப்பெல்லாம் சின்ன வயசில் குழந்தைய இருக்கும்போது நாங்கள் மாதம் ஒரு டைம் தான் எடுப்போம். அதை எடுத்தால் இவங்க அப்பா 200 கிராம் 300 கிராம் தான் எடுத்துகிட்டு வருவோம். அப்படி இப்போல்லாம் சரி இந்த குழந்தைகளுக்காக அப்படியே ஒரு வாரம் விட்டு ஒரு வாரமாச்சு எடுத்துட்றோம். சாப்பிட மாட்டாங்க, பிடிக்காது. எங்கள் பாப்பா வந்து நான் ஆட்கறி குழம்பு வச்சுங்க நான் சாப்பிட்டுருந்தேன்னா வெறும் தக்காளி போய் 2 போட்டு சின்ன பிள்ளையத்தான் இருக்குது அதை வேதம் செஞ்சு சாப்பிடு. சுகாஸ் பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் கறியை நல்லா சாப்பிட்றேன். அதுக்கு முன்னாடி கறியே சாப்பிடாதுங்க. இப்போ சுகாஸ் பிறந்ததுக்கு அப்புறம் தான் எப்படியோ கொஞ்சம் சாப்பிட்டு இப்போ பரவாயில்ல. இவங்களுக்கெல்லாம் சமைச்சு கொடுத்தாங்க. அந்த ஊர்லலாம் பயங்கரமாக எடுப்பாங்க. நாள் கணக்கே வாக்காமல் எடுத்துருவாங்க. அங்கே சமைச்சு கொடுத்துருவேன். நான் தனியாக ஏதாவது செஞ்சு சாப்பிடுவேன். அப்படியே இருந்தது. அப்புறம் கொஞ்சம் சாப்பிடுன்னு சொல்லி அப்படியே வளகிட்டேன். இப்போ பரவாயில்லைங்க. இப்போ தான் நானும் கூட கறியே திங்கிறதுல இந்த புள்ள நாம் எடுத்து எப்படி சாப்பிட்றோம் நான் எடுக்கவே மாட்டோம். அந்த கண்டிஷனில் தான் சுகாஸ். இப்போ சுகாஸ் அப்படித்தான் இருக்குதுங்க நண்பர்களே. வேண்டான்ட்டுங்க. சரிங்க நண்பர்களே, ஆட்கறி இப்போ தான் நான் தாளிச்சு விட்ருக்குறேன். அது இப்போ கொதிச்சுட்ருக்குது. நீ செஞ்சதுக்கப்புறம் தான் தொடர்ந்து பாருங்கள், சொல்லுவேன். அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஆமாங்க நண்பர்களே. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் இதுதானுங்க. வணக்கம், பாய் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து சிக்கன் வறுவல் ரெசிபி போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டே இருக்கிறீங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி 1. வரமிளகாய் தான் நான் அதிகமாக போடுவேன். பச்சை மிளகாய் வந்து ஏதாவது ஒரு டைம் தான் வந்து போடுவேன். அது வந்து ஆப்ஷன் தான். வரமிளகாய் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிட்டு, தக்காளி 1 போட்டு நல்லா வதக்கிட்டு, சிக்கனை போட்டு நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கிட்டு, கறி மசாலா தூள், வரமிளகாய் தூள், உப்பு
மஞ்சள் தூள் இது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். சிக்கன் பொடி வந்து போடுறது கிடையாது. ஏதாவது ஒரு டைம் தான் வந்து போடுவேன். இன்றைக்கி வந்து கறி மசாலா தூள், மஞ்சள் தூள், வரமிளகாய் தூள் வந்து போட்டிருக்கிறேன். உப்பு வந்து போட்டாச்சு. இப்போ இது எவ்வளோ தண்ணி விடுதுன்னு பார்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தழை தூவணும்னா சிக்கன் வறுவல் ரெடி. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டால் தான் எங்களுக்கு பிடிக்கும். அப்போ தான் வந்து அந்த காரமெல்லாம் உள்ளே இறங்கி நல்லாயிருக்கும் சிக்கன் சாப்பிட்றதுக்கு. ஒரு சிலர் என்ன இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கிறீங்க, பெரிய பெரிய பீஸாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. எங்களுக்கு வந்து எப்போவுமே மிளகாய் கறிக்கு செய்வாங்க, வெட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி வெட்டி தான் நாங்கள் செய்வோம். அதுதான் வந்து நல்லாயிருக்கும். டேஸ்ட் எங்களுக்கு அப்படி தான் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி வெட்டிக்கோங்க. மெயினாக கறி மசாலா தூள், வரமிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு போட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கன் பொடி போடாமல் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நான் எப்போவுமே இப்படி தான் செய்வேன். அதிகபட்சமாக அதாவது ஒரு டைம் தான் சிக்கன் தூள் போடுவோம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சி மறந்துட்டேன். அதனால தான் சரி ரெசிப்பியாகவும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்கிறேன். இப்போ தான் வந்து பாருங்க எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்குங்க. நம்ம இதுக்கு மேலே தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சு நல்லா வேக வச்சு அப்புறமா கொத்தமல்லி தழை தூவிட்டோம்னா சூப்பரான சிக்கன் வறுவல் வந்து ரெடி ஆயிடும். இது வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பாட்டோடு சாப்பிடும்போது. இதுதான் நம்ம ஸ்டைல் சிக்கன் வறுவல். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இப்படி இருந்தால் தான் சிக்கன் எங்களுக்கு பிடிக்கும். பொடிசு பொடிசாக. ஒரு சிலருக்கு அது பிடிக்காது போல இருக்குது. என்ன இப்படி வெட்டியிருக்கீங்கன்னு கேட்குறீங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களாம் எப்படி செய்வீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க சாப்பிட்லாம்.